வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. நம்ம கார்டனில் அப்படியே ஒரு ஹார்வெஸ்ட்டை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி தாங்க ஆகுது. 4 மணிக்கே வந்து நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் வந்து சூப்பராக மறைஞ்சிருச்சு. நம்ம வந்து வெயில் டைமில் ஒரு 6 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இப்போது. இந்த பாருங்க, வீக்கெண்ட் ஃபுல்லாக வேலை பார்த்து கார்டன் எல்லாத்தையும் அப்படியே வேறு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறமா எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. முடக்கத்தான் கீரை கொடி பார்த்திங்கன்னா அது பாட்டிக்கு போய்கிட்டே இருக்குது. நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. சரி, இதை பறித்து ஒரு தோசையை போட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதை ஹார்வெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்படி இருக்க கீரை பார்க்க இவ்வளோ தான் இருக்கும், பட் ஆஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் பொசுக்குன்னு இருக்கும். ஒரு வேளை தோசைக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி தான் இருக்கும். கருவேப்பிலை செடி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. சட்னி தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை வேணும் நாளைக்கு, அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பறிச்சுக்கலாம். கருவேப்பிலை செடியும் ஃபுல்லாகவுமே கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக சூப்பராக வளரும். அதனால் கட் பண்ண குண்டு மல்லி செடி எல்லாத்தையும் இந்த இடத்துல பதியம் போட்டு வச்சாச்சு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அடுத்த சீசனுக்கு வந்து முன்னாடி பாதி மூலமாக பூத்துட்டு இருந்தது. ஸோ 2 நாள் 3 நாளில் சேர்த்து வச்சுட்ருந்தோம். இனி நெக்ஸ்ட்டு தடவை ஒரே மூலமாக ஒரே நாளில் பூக்கிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இப்படி வச்சாச்சு. நம்ம கார்டனில் குருவி போட்டது இருந்ததில்ல, அது வந்து என்ன செடி அப்படின்னா கம்பு செடிங்க. இப்போ அது வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. ஒரு கம்பு பறிச்சிட்டேன், இன்னொரு கம்பு பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்களா ஏதோ பூ மாதிரி இருந்ததுங்க. இப்படி அப்படியே சொரண்டி எடுத்தோன்னா அழகாக கம்பு தெரியுது. நல்ல ஒரு பச்சை கம்பாக இருக்குது, சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நான் கத்தாரில் நம்ம தோட்டத்துலேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷான கம்பு. 2 கம்பு இங்கே பாருங்க, இவ்வளோ குட்டி அழகாக இருக்கு. அவரைக்காய் எல்லாம் நல்லா இப்போ சூப்பராக பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது லெமன் கிராஸ் டீ, சங்கு பூட்டி ரெண்டுமே வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதை 2த்தையும் பறிக்கலான்ட்டு வந்தாச்சு. சொரக்காய், பீர்க்கங்காய், தக்காளி, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைடு வச்சாச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன், இது என்னன்னு யாருக்காவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது என்னென்னா சோளங்க. ஸோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது, நிறைய வச்சுருக்கு சோளம். கார்டனில் சூப்பராக எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஒரே ஹாப்பி எனக்கு. ஹார்வெஸ்ட் பண்ணது முக்கியம் இல்லை, இது எல்லாத்தையும் உருப்படியாக ஒன்று ஒன்றா கரெக்டாக பண்ணணும், அதில் தான் இருக்குது. போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சங்குப்பூ டீ வந்து போட்டுக்கலாம். நல்லா தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் சங்குப்பூவை போட்டு நல்லா கொதித்து அந்த சங்குப்பூவோட கலர் எல்லாம் நல்லா இறங்கன்னு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே இந்த டீ வந்து ரெடி ஆயிரும். எனக்கு வந்து பொதுவாக டீ காஃபி அதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. இது சங்குப்பூ டீ வந்து ஜஸ்ட் அந்த பூ மட்டும் தானே கொதிக்க வச்சு குடிக்கிறோம். அதுவும் இல்லாமல் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவும் தெரில. நம்ம சுடு தண்ணியில் லைட்டாக ஒரு ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து போட்டாச்சு. நம்ம டீ நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நம்ம சங்குப்பூ டீ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி கலர் வந்து லைட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 சங்குப்பூ தான் பூத்து இருந்துச்சு. தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். இதே தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அந்த சங்குப்பூக்கு வந்து கரெக்டாக நல்ல கலர் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் இந்த லைட் கலரு அப்படிலாம் நல்லா டார்க்காக வரும். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7-8 பூலாம் பூத்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஹிந்தி டியூஷன் போயிட்டு வந்தாச்சா? வந்த உடனே பார்த்தீங்களா என்ன சாப்பிட்றாருன்ட்டு? ரசமலாய். நான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறலான்னு பார்த்தா என் மனசை மாற்றுறதுக்குனே இவர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ரசமலாய், அதுக்கப்புறம் மஜபோலான்ஸா, இன்னொன்று என்னப்பா வாங்கிட்டு வந்தாரப்பா? டேட்ஸ் வால்நட் கேக். இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கோம் எங்கே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது உங்களுக்கான டெஸ்ட்டு. இதில் டேட்ஸ் வால்நட் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து ரசமலாய் விசாகனுக்கு மட்டும் வச்சுருந்தோம், அவர் சாப்பிட்டுருக்காரு. இதுதான் அந்த மஜபோலான்ஸா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தார். காராசேவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். முன்னாடி காராசேவு ஒரு ஷாப்பில் வாங்கியிருந்தாருங்க, நல்லாவே இல்லை, வீணாக போன மாதிரி ஆயிடுச்சு.
சாரி காரசேவில் பட்டை காரசேவு அப்படியே தூக்கி போட்டோம். பட் இங்கே வந்து எல்லாமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால இங்கே தான் எப்பயுமே வாங்குறது. அடுத்து இது வந்து மசாலா கடலை, இதுவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது ஃபுல்லாக இருந்தது, ஆல்மோஸ்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சு. நம்ம கார்டனில் போய் ஹார்வெஸ்ட் எல்லாம் முடிச்சிருந்தோம்ல, இப்போ அதை அப்படியே கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கு தைக்கிறெல்லாம் உருவிட்டு இருக்கேன். அப்படியே துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் திரும்பி அந்த ரேக்குக்கு போகணும். விசாகன் குட்டியை அடுத்து படிக்க வைக்கணும். அது என்னடா பக்கத்தில் ஏதோ ப்ளூ கலரில் தெரியுது, சங்கு போட்டி ஒளிச்சு வச்சிருக்கியா? எனர்ஜி உனக்கு வேணுமா? வேணாம் வேணாம், நீயே சாப்பிடு. வா, நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன். ஷேரிங் இஸ் கேரிங். இப்போதான் நம்ம ஜீவிதா மேடம் பிடிக்க முடிச்சு. ஒரே பிஸி மேடம் வந்து ரெக்கை கட்டி பறந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. என்னடா? ஆமா, சின்ராச கையில பிடிக்க முடியாது. நீங்க நம்ம வாரத்துல 4 நாள் கிடைக்கும், நமக்கு அப்படியா? அதேதான், ஒரே ஜாலியா ஜிம் காடான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. காலில இருந்து இங்க ஒருத்தர் இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லி எட்டி கூட பார்க்கல. நீ எப்படியோ இருப்பேன்னு தெரியும், உன்னை யாராலையும் அசைக்க முடியாது, ஆட்டவும் முடியாதுன்னு எனக்கு தான் தெரியுமே. காலத்தால் அழியாத ராமகோசிமெண்ட் மாதிரியா? ஆமா. ஸோ எல்லாத்தையும் அப்படியே உருவிட்டு இருக்கேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன்டா. இப்போ இது எப்படி பிச்சை எடுக்கிறதுன்னு தெரியல. அப்படி பிச்சை எல்லாம் புட்டுக்கிட்டு வருது. இந்த பிறகு இப்படி எடுக்க வரல. அது அப்படி எடுக்க வராது, அது கையில வச்சு ஒரு மாதிரி இப்படி இப்படி நிமிட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. எப்படின்னே தெரிலங்க. உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. மீனதான் வந்து சொல்லி சீக்கிரம் யூடியூப்ல உன்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். இது எடுத்தோன்னா தனித்தனியாக தான் எடுக்கிற மாட்டுக்கு, தனித்தனியாக எடுத்து எந்த காலத்தில் நம்ம எடுத்து முடிக்கிறதுன்னு தெரில. பேசாமல் அப்படியே அரைச்சி குடிச்சிரு. இல்லை, அதில் ஒரு மாதிரி நாக்கு அரைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து தொழும்பு சொல்லுவாங்கள்ல, அது இதுவாக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து முடக்கத்தாக்கீரை தோசை வந்து பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்க சாப்பிட்லாம். கிட்டக்கா வர மாட்டேன். இதெல்லாம் வந்து எங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ். இதான் வந்து முடக்கத்தாக்கீரையோட சீடு. இந்த சீடு பட்டு எங்கள் கார்டனில் இந்த முடக்கத்தாக்கீரை வராத இடம் இதுவே இல்லை. நான் பிடிங்கி போட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக மனசே வரல. ஏன்னா முன்னெல்லாம் இது ஒரு செடி இருந்தாலாவது போதும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்தேன். ஆனால் இப்போ எங்கே பாரு அதுதான் இருக்குது. ஸோ எதை நம்ம வளர்க்குறதுன்னே தெரியாத மாதிரி மெயினாக போட்டிருக்க செடியை வந்து இது அமுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பிடுங்கி போட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளே பிடுங்கிட்டேன். இதில் ஒரு இது பாருங்களேன், குண்டுமல்லி செடிக்கு பக்கத்தில் இது இருந்தது இல்லையா? ஸோ அதோட வளர்ச்சி இது வந்து அமுக்கிறோன்னு சொல்லிட்டு அது மேலே அப்படியே படர்ந்து இருந்துச்சு. சரின்ட்டு அடுத்த நாள் வந்து ஜீவிதா சொன்னாலேன்னு எடுத்து விட்டேன். பார்த்தா அந்த அணையிலேருந்து குண்டுமல்லி செடி அவ்வளோ சோர்ந்து இருக்குது. இப்போ நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிச்சா ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இது மாதிரிலாம் இந்த செடிங்களுக்குலாம் தெரியும் போல. ஆக்சுவலாக செடிக்கு ஃபீலிங் எல்லாமே இருக்குல்ல, அதனால அதுவும் ஃபீல் பண்ணியிருக்கு போல. நிஜமா தான் நான் சொன்னேன்னா என் செடி எல்லாம் கேட்கும். அவர் என்ன திரும்ப கமெண்ட் சொல்றாரு, சொல்லவா? சொல்லு கூடா கூவு. அவர் சொன்னா என் பிள்ளைங்களே கேட்க மாட்டேங்குதான். அப்படி சொல்லல, நீ சொன்னா நானே கேட்க மாட்டேன், சரி எங்க கேட்கறதுன்னாரு அண்ணா. அதேதான், கொஞ்சம் பாலிஷா சொன்னா விட மாட்டேன். அதை அண்டர்லைன் பண்றது தான் என் வேலை. அதேதான், நீ உருட்டு ரஜினி, நீ உருட்டு அப்படிங்கிறாரு ரூம்ல இருந்துட்டு. ஆக்சுவலா அவர் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாரு வெளியில, வீட்டுக்குள்ளார என்னை வச்சு செய்யறது தான் வேலை. அப்படியே நம்ம ஒரு காலேஜ் ஃபீல்ல எப்ப பாரு நாங்க கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம். நான் அவரை கலாய்க்க, அவர் என்ன கலாய்க்க, அந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருப்போம் இல்லப்பா. சப்ஸ்கிரைபர்லாம் சேர்ந்து என்ன கலாய்க்குவோம், ஓடி போயிருந்துட்டு. அவர் வந்து அந்த அளவுக்கு பேச மாட்டாருங்க. அதான் எல்லாத்தையும் சேர்த்து நீ பேசுறிய, வீட்டுல ஒருத்தர் பேசுனா போதும், 2 பேரும் பேசுனா வீட்டுக்கு தாங்க. கூச்ச சுபாவங்க அப்படின்னு இப்போ ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒரு குட்டி பாப்பா பேசும் அந்த மாதிரி. அவரு ஷை டைப், அந்த அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டாரு. இப்போ வந்து அச்சு குட்டி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அச்சு இது என்னடா? இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, நீ சொல்லு பாப்பா. ஜீப்ரா. வெரி குட், அது நீ சொல்லு. ஜிக்ஸாக். வேற லெவல்டா. இது ஜூ. ஜூ, வெரி குட்.
அச்சுக்குட்டிக்கு வந்து Z வந்துட்டாங்க. இன்னும் ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபோனிக் சவுண்ட் வச்சு படிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ பாப்பா வந்து கேஜி 1ல் வந்து இது 2வது டேர்ம் தான், இன்னும் ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த டேர்மில் வந்து அழகாக அவங்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வீட்டு ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஈவெண்ட்காக வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. வேற ஒரு வீடியோவில் இன்னும் பார்க்கலாம். ஓகே, பாய்.